காக்கா இந்த படத்துக்கு வந்த அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் இருக்க அனைத்து பெரியவங்களுக்கும், மேடைக்கு முன்னாடி இருக்க பத்திரிகை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி தோழர்களுக்கும், இன்டர்நெட் இணையவர்களுக்கும், போட்டோகிராஃபர்களுக்கும், என் உயிருக்கு நிகரான தமிழ் பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிற பெருமை அடைகிறேன். காக்கா இயக்குனர் ரொம்ப அற்புதமாக படம் பண்ணியிருக்காரு. அவருக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள் சார். அது மாதிரி மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நலன் சார் ரொம்ப பண்ணியிருக்காரு. சவுந்தர் சார், நம்ம விஜய் ஆதி சார், ஜீவா சார், எல்லாருமே பண்ணியிருக்காங்க. இனிக்கோ பிரபாகர் அவர்கள் இந்த படம் ஒரு பெரிய படமாக பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து கஜானான்னு ஒரு படம், மிகப்பெரிய ஆக்ஷன் படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கும் பெரிய வாழ்த்துக்கள் சார். இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, படம் மிகப்பெரிய வெற்றி அடையுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாமே பாட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ட்ரெய்லர் ரொம்ப அழகாக இருக்குது. பெண்களை எப்படி லவ் பண்ணுறது, அதான் கதை. அப்படிதான் நினைக்கிறேன். அதனால எல்லாரும் விரும்பி பார்ப்பாங்க. தூக்குறது, லவ் கூட பண்ணல, தூக்குறது, அதான் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க நினைக்கிறேன். இன்னைக்கு காலகட்டம் அப்படி இருக்கு. அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படிங்கிறத மனமாற வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் தம்பி கங்குவா படம் பற்றி சொன்னாரு. ஒரு டைரக்டர் தோற்று போயிட்டாருன்னா 5 வருஷம் கழிச்சு கூட வெளியே வந்துடுவார். ஆனால் ஒரு தயாரிப்பாளர் தோத்துட்டுனா அவர் ஜென்மத்திலையும் வர முடியாது. நான் பார்த்துருக்கேன், எத்தனையோ தயாரிப்பாளர் நடந்து போகிறத பார்க்குறேன். விளம்பரம் பண்ணுறது, அதாவது தேட்டருக்குள்ளே போய் எடுத்துட்டு அவங்க ஆளுங்களே விட்டு நல்லா இல்லை, நல்லா இருக்கு, நல்லா இல்லை அப்படின்னு பேச அவங்களுக்கு நான் ரொம்ப எதிர்க்கிறேன். ஏன்னா ஒரு தயாரிப்பாளராக, ஒரு ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் ப்ரொடியூசர் கில்டா அந்த சங்கத்தோட தலைவராக ஒரு தயாரிப்பாளர் எவ்வளோ மனவேதனை அப்படிங்கிறது நான் பார்க்குறேன். ஒரு நடிகர் இப்போ சூர்யா சார் எவ்வளோ அற்புதமான நடிகர். சிவகுமார் சார், அந்த ஃபேமிலி எப்படி ஒரு தெய்வீகமான ஃபேமிலி. அதை கண்டகா முண்டகானி ஒரு படம் நல்லா இருக்கு, நல்லா இல்லைங்கிறக்காக அது எல்லாரும் பேசுறத உண்மையாகவே நான் அந்த இடத்துல வன்மையாக நான் கண்டிக்கிறேன். இந்த இடத்துல ஏன் அப்படின்னாக்க, நான் பார்த்துருக்கேன். நான் ஒரு 13 படம் பண்ணேன் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட. நான் அவர்கிட்ட காசே வாங்க மாட்டேன், எனக்கு ஒரு அட்வான்ஸ் மட்டும் கொடுப்பாரு, சம்பளமே வாங்கினதில்லை அவர்கிட்ட. இடையில நடந்து போறாரு. என்னங்க அப்படின்னா, சும்மா அப்படிங்கிறாரு. சரி வண்டியில இறங்க சாருங்கிறேன். இல்லை நான் போயிடுறேங்கிறாரு. பஸ் ஏறி போறாரு. நான் நிறுத்தி அந்த பஸ்ஸை நிறுத்தி அவரை கூட்டு கொண்டு போய் அவர் வீட்டில் விட்டு வந்தேன். ஏன்னா அவ்வளோ வருத்தம். நம்மளாம் வீடு கட்டிக்கணும், ஒரு தயாரிப்பாளரை வச்சு தான், ஒரு டைரக்டரை வச்சு தான். இல்லைன்னா நான்லாம் மளிகை கடை தான் வச்சுருந்துருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு தயாரிப்பாளர்களை நோக அடிக்காதீங்க யாருமே. இப்போ நம்ம சினிமாக்காரங்க யாருமே நோக அடிக்க மாட்டீங்க. உங்களுக்கு தெரியும், சினிமாங்கிறது ஒரு கோயிலுங்கிறது தெரியும். நீங்கள் எல்லாம் அதில் இருக்கிற அத்தனை பேரும் நல்ல நண்பர்கள். நம்ம திரைப்படத்தை சார்ந்தவங்க அத்தனை பேருமே யாருமே குறை சொல்லியிருக்க மாட்டீங்க. யாராவது குறை சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம கூல் சுரேஷ் சொன்னாப்புல, எனக்கு படம் தரல, ஆனாலும் நான் நல்லது பண்ணேன் அப்படின்னு சொன்னாப்புல. அது மாதிரி ஒரு 15 நாள், ஒரு 20 நாள் விட்டு வைங்க. ஒரு படம் ஒரு ஏன்னா 100 கோடி 200 கோடிங்கிறது நம்ம லைஃப்ல சம்பாதிக்க முடியுமா, இல்லை உழைக்க முடியுமா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. எத்தனை பேர்ட்ட கடன் வாங்கி, எத்தனை வட்டிக்கு வாங்கி, எவ்வளோ பணம் வாங்கியிருப்பாங்க. அந்த படத்தை தயவு செஞ்சு நீங்கள் நல்லவங்களா இருந்தாலும் சரி, கெட்டவங்க சரி, உங்கள் பாதம் தொட்டு நான் வணங்குறேன். யாரும் குறை சொல்றது ஈஸியாக சொல்லிடலாம், குறை சொல்றது உடனே போய் சேரும். நல்லது சொன்னால் எடுக்கவே மாட்டாங்க. நம்ம ஒரு படம் 2.5 மணி நேரம் படம் பார்த்தீங்கன்னா வில்லன் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாரு. கடைசி கிளைமேக்ஸ் தான் ஹீரோ ஜெயிப்பார். என்ன சார், கரெக்ட் தானே? அதான் இயற்கை. அதனால இந்த நான் நம்ம ப்ரெஸ்ஸுக்காரவங்கெல்லாம் நம்ம சினிமாங்கிறது ஒரு உடம்புன்னு வச்சுங்களேன். அதுல உள்ள இருக்கிற ஒவ்வொரு நாட்டின் நரம்பு ரத்த நாளங்களும் பத்திரிகைக்காரவங்க. பத்திரிகை இல்லாம ஒண்ணுமே கிடையாது. நிச்சயமா நீங்க எல்லாரையும் ஜெயிக்க வைக்க முடியும். இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர்ல இருந்து ரஜினி சார்ல இருந்து அத்தனை பேரையும் தூக்கி விட்டது நீங்க மட்டுமே தான். உங்க விளம்பரத்தை பார்த்து நான் படம் பார்த்திருக்கேன். தினத்துல விளம்பரம் வரும், இந்த படம் எப்படி இருக்குன்னு உடனே போய் நிற்பேன். ஏன்னா அதை நம்புறேன். அந்த நம்பிக்கையை எந்த இடத்திலையும் படங்களுக்கு தயவு செஞ்சு. இப்போ ஒரு காக்கா அவர் சொன்னாரு, ஒரு ப்ரொடியூசர் எனக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாரு. எனக்கு கூட லண்டன்ல இருந்து ஒரு ப்ரொடியூசரை பக்காவா ஒருத்தர் 8 டைம் கூட ஏமாத்தினாரு. எனக்கு டக்குன்னு நினைச்சேன், ஆனா முகமே பார்க்காம ஒரு நண்பனா பண்ணியிருக்கான அந்த தெய்வம் எந்த ஊர் சார்? கனடாவில் அந்த தெய்வம் சார். இவருக்கு குல தெய்வம். இவரை பொறுத்தவரை குல தெய்வம். ஏன்னா அந்த அளவுக்கு பக்திமானா இவர் இருக்காரு. இல்லைனாலும் அவர் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா ஏமாத்துறவன மூஞ்ச பார்த்தா தெரியும். இந்த மூஞ்சி ஏமாத்துற மூஞ்சி மாதிரி தெரியல. சூரியன் மாதிரி சும்மா தகதான் மின்னுது. என்னங்க, சாதிக்கிற மூஞ்சி. கரெக்ட், சாதிக்கிற மூஞ்சி, ஏமாத்துற மூஞ்சி இல்லை. அதனால நீங்க நிறைய படம் பண்ணணும் சார்.
நிறைய உங்களுக்கு செல்வங்கள் வரணும், புகழ் வரணும், வெற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சார். உங்களை மனமாற வாழ்த்துறேன். இப்பவும் நான் சொல்றேன், தயவு செஞ்சு விளம்பரங்கள் ஒரு 10 நாளைக்கு திரைப்படத்தை நல்லபடியா எழுதுங்க. என் படத்தை விமர்சனம் நான் எழுதல. நீங்க தயவு செஞ்சு நீங்க நல்லவங்க தான், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் உயிர்ல ஓடுற அத்தனை நரம்புகளும் இருக்கவங்க பத்திரிகையாளவங்க. இந்த பத்திரிகையாளவங்க இல்லாம ஒருத்தருமே கிடையாது. ஜாக்வார்த்தங்க கூட கிடையாது. ஜாக்வார்த்தங்க தான் நீங்க சொல்லி தான் ஜாக்வார்த்தங்க ஃபைட் மாஸ்டர்ல என்ன வெளியே தெரியுதுன்னா நீங்க தான். நீங்க இல்லாம நான் இங்கே வெளியே தெரிய போறேன் தெரியாது. 10 பேர் 100 பேர் தெரியும். 7 கோடி பேர் என்ன ஃபாலோ பண்றாங்க. இப்போ 7 கோடி பேர் ஃபாலோ பண்றாங்க. அது காரணம் நீங்க தான். நீங்க இல்லாம நான் கிடையாது. அதே மாதிரி தயவு செஞ்சு இந்த படங்கள், பெரிய படங்கள் வரும்போது கொஞ்சம் தவறுகள் இருந்தால் கூட அதை மறைத்து அந்த படம் வெற்றி அடைவதற்கு நீங்கள் உறுதுணையா இருக்கணும். உங்கள் கைத்தட்டோட அத்தனை பேரோட கைத்தட்டணும். அத்தனை பேர் கைத்தட்டுங்க. ஏன்னா யாருமே எந்த இடத்துல நஷ்டம் அடையக்கூடாது. ஒருத்தன் 100 ரூபாய் இல்லைனாலும் தற்கொலை பண்ணியிருக்கான், 1000 ரூபாய் தற்கொலை பண்ணியிருக்கான், 100 கோடி 200 கோடின்னு அவனோட நிலைமையை நினைச்சு பாருங்க. உள்ளத்துல அவன் உள்ள வீட்டுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு வருந்தி அழுது இருப்பாரு, அதை நினைச்சு பாருங்க. அதுக்காக நான் சொல்றேன், படங்கள் எல்லாமே வெற்றி அடையணும். யாருமே தோக்கணும்னு எடுக்க மாட்டாங்க. இப்ப சார் ஒரு படம் மிக பிரமாண்டமான வெற்றி படம் கொடுத்துருக்காரு. அடுத்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் கொடுக்க போறாரு நிச்சயமா. இது மாதிரி எல்லாருமே அதுதான். அதனால தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் அதை இது பண்ணிடுங்க. எப்பவும் சொல்ற மாதிரி அம்மா அப்பா வணங்குங்க, தமிழை வணங்க. உலகத்துல இந்தியனா பிறக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும். தமிழனா பிறக்கிறது கடவுள் தான் தமிழனா பிறப்பான். அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான்.